ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் முருங்கைக்கீரை கடையிலும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம ஊர்லலாம் வந்து எல்லா வீட்லேயும் நிறைய முருங்கை மரம் இருக்கும். எப்போ பாரு எங்கள் அம்மாலாம் டெய்லியும் முருங்கைக்கீரை தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போல்லாம் போர் அடிச்சிச்சு, ஏம்மா டெய்லி முருங்கைக்கீரை கொடுக்குறீங்கன்னு. ஆனால் இப்போ முருங்கைக்கீரை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது கிடைச்சதுன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் விட்டு லைட்டாக ஹீட் ஆனதும் கடுகு 1/4 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகா 6, காரத்திற்கேற்ப கூட நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் 10லேருந்து 12 ரெண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது ஆனியன் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு ஒரு டொமேட்டோவை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தக்காளி சேர்க்காமலும் இருக்கலாம். ஆனால் நான் தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி தான் சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப சின்ன தக்காளி தான், நிறைய சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. ஸோ தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி அந்த ஆயில் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காம்பு நீக்கி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க 3 டைம்ஸு, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இதே க்ரீனிஷ் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு பிஞ்சு இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் சுகரும் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் நம்ம ஆட் பண்ணோன்னா இந்த கீரை கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த க்ரீனிஷ் கலர் அப்படியே இருக்கும். நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது கூட என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்ககிட்டலாம் கேட்பேன். அவங்களாம் சொன்னது கிடையாது எனக்கு. ஆனால் இப்போ தான் வந்து எனக்கு இது தெரிஞ்சுது, சுகர் ஆட் பண்ணால் வந்து கலர் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, பிஞ்சு சுகரும் டர்மரிக் பவுடரும் நம்ம ஆட் பண்ணி இப்போ கீரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம், சீக்கிரமாக இது வெந்துடும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வேக விடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பருப்பு வேக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/2 கப்பு பருப்பை வந்து 3 பல்லு பூண்டு சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சு அதை நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். அந்த பருப்பு வந்து இப்போ நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அந்த பருப்பில் இருக்கிற அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை எங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து முருங்கைக்கீரை கடையில் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா கலந்து விட்டு திரும்ப அகைன் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டா அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு சிம்பிள் தான், ஜஸ்ட்டு ஆயில் லைட்டாக விட்டு பொட்டேட்டோவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பிஞ்சு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து அந்த மசாலாவை அந்த பொட்டேட்டோ கூட நல்லா கலந்து விட்டு அந்த ஆயிலையே ஃப்ரை பண்ணணும். வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. அந்த ஆயிலும் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அந்த ஆயிலையே வந்து இந்த பொட்டேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா அந்த பொட்டேட்டோ வந்து கிறிஸ்பியாக மேலே வந்து நல்லா ரெட்டிஷாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்துயும் அதையும் ஆட் பண்ணுவேன். ஸோ காஷ்மீர் சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. கீரை லாஸ்ட்டாக கொதிக்கும் போது ஒரு பிஞ்சு வெல்லம் சேர்த்து இறக்குனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னங்க, ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா நைஸாக நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு சூடான சாதத்தில் அந்த முருங்கைக்கீரை கடையில் ஊற்றி பொட்டேட்டோ ஃப்ரையோட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.